மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த வேதாகமத்தின் ஜெபங்கள் என்கிற இந்த தியானத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். நாங்கள் இதை வேதாகமத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்கள் ஜெபித்த ஜெபங்களை வேதத்தின் ஆரம்பத்திலிருந்து நாங்கள் தியானித்து வருகிறோம். கடந்த நாட்களில் நாங்கள் தியானித்தோம் எலியேசருடைய ஜெபத்தை குறித்து. அதை பார்க்காதவர்கள் போய் அதை பாருங்கள், அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இன்றைய நாளில் ஈசாக்கினுடைய ஜெபத்தை குறித்து தியானிக்க போகிறோம். ஈசாக்கினுடைய ஜெபம் அப்படின்ற போது ஈசாக்கு யாரென்று எங்களுக்கு தெரிய வேண்டும் இல்லையா? சிலருக்கு தெரிந்திருக்கும், சிலருக்கு தெரியாமல் இருக்கும். ஈசாக்கு என்றால் அவர் ஆபிரகாமுடைய மகன். ஆபிரகாமுக்கு அநேக வருடங்களுக்கு பின்பதாய் பிறந்த பிள்ளை, அநேக போராட்டங்களுக்கு பின்பு பிறந்த பிள்ளை. ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய ஆறுதலாக அவருக்கு ஒரு சந்தோஷத்தை வரவைத்த காரியம்தான் இந்த ஈசாக்கு. இந்த ஈசாக்கு இப்போ வளர்ந்து பெரியவனாகிட்டார். பெரியவனாகி 40 வயதில் அவருக்கு திருமணம் திருமணம் நடந்தது என்பது ஒரு சின்ன பிரச்சனை வருகிறது. பிரச்சனை எனும்போது அவருக்கு பிள்ளை இல்லை. அப்போ 40 வயதில் திருமணம் செய்கிறார். அவருக்கு கிட்டத்தட்ட அநேக வருடங்களாய் அவருக்கு பிள்ளை இல்லை. சொல்லுகிறார், யாக்கோப்பு பிறக்கும்போது அவருக்கு 60 வயதென்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார். கணக்கீடுகள் மூலம், வேதாமத்தில் கணக்கீடுகள் என்று சில காரியங்கள் இருக்கிறதானே, அந்த கணக்கீடுகளை போட்டு பார்க்கும்போது, கணக்கீடுகளை செய்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட யாக்கோப்பு பிறக்கும்போது, யாக்கோப்பு ஏசா பிறக்கும்போது அவருக்கு வயது 60 வயதாக இருந்தது. அப்போ கிட்டத்தட்ட 20 வருடங்கள் பிள்ளை இல்லை. 20 வருடங்கள் பிள்ளை இல்லை என்ற உடனே இவருக்கு பயங்கரமாக ஒரு மன உளைச்சல் இருந்திருக்கும். அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் சிந்தித்து பாருங்கள், எவ்வளவு கடினமான காலத்துக்குள்ளே போயிருப்பார் அப்படி என்ற காரியத்தை. ஏன் இந்த 20 வருடங்களும் இவர் ஏன் ஜெபிக்கவில்லை அப்படி என்று நீங்கள் கேட்டால் எனக்கும் தெரியாது ஏன் ஜெபிக்கவில்லை அப்படின்னு சொல்லி. ஒருவேளை முன்பதாகவே கேட்டிருந்தால் கர்த்தர் கொடுத்திருப்பார் இல்லையா? கர்த்தர் நல்லவர் தானே, கொடுப்பார் தானே, கொடுத்திருக்க கூடும். ஆனால் இந்த 20 வருடங்களும் ஏன் ஜெபிக்கவில்லை என்றது வேதமும் குறிப்பிடவில்லை. ஆனால் நாங்கள் சில காரியங்களை சிந்தித்து பார்க்கலாம். நான் நினைக்கிறேன் சில நேரத்தில் இவர் யோசித்து இருக்கக்கூடும். உலகத்து மனிதர்கள் எல்லாருக்கும் பிள்ளைகள் பிறப்பது தானே, எனக்கும் பிறக்கும், எப்பயாவது பிறக்கும் அப்படின்னு காத்து 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 நிறைய காலங்கள் காத்து கடந்து வந்திருக்கக்கூடும். கடந்து வந்ததின் பின்பதாய் ஜெபித்திருக்கக்கூடும் ஒரு காரியம். இன்னும் ஒரு காரியம் அவருக்கு நினைவில் வந்திருக்கக்கூடும். என்னுடைய அப்பாவாகிய ஆபிரகாமுக்கு ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தங்களை சொன்னார் தானே. உன்னுடைய சந்ததியை நான் கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன், அது மாத்திரமல்லாமல் உன்னுடைய சந்ததியை நான் வானத்தின் நட்சத்திரங்கள் போல பெருக பண்ணுவேன் அப்படி என்றெல்லாம் சொன்னார் தானே. அப்போ அதை நினைத்திருக்கக்கூடும், ஆண்டவர் எனக்கு பிள்ளையை தருவாராக்கும் அப்படின்ட்டு அதை குறித்து பெரிதாக ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணாமல் விட்டு இருக்கக்கூடும். எப்பயாவது ஆண்டவர் தருவார் அப்படின்னு விட்டிருக்கக்கூடும். ஆனால் 20 வருடங்கள் கழிந்ததன் பின்புதான் இவர் யோசிக்கிறார், என்ன 20 வருடமாகிவிட்டது, எனக்கும் வயது செல்கிறது, என்னுடைய மனைவிக்கும் வயது போகிறது. நினைவு கூர்ந்ததின் பின்பதாய்த்தான் ஜெபித்திருக்கிறார். ஆண்டவரே, அந்த ஜெபத்தை குறித்து தான் நாங்கள் இதை பார்க்க போகிறோம். 25வது அதிகாரத்தில் 21வது வசனத்தை பார்க்கிறோம். மலடியாக இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபெக்காள் கற்பம் தெரித்தார். பாருங்கள், அநேக வருடங்களுக்கு பின்பதாக ஜெபிக்கிறார். கர்த்தரிடத்தில் கேட்கிறார், ஆண்டவரே, என்னுடைய மனைவி பிள்ளை இல்லாமல் இருக்கிறார், நீர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் அப்படி என்று சொல்லி ஜெபித்திருக்கிறார். ஜெபித்தது பின்பு கர்த்தர் அதுக்கு பதிலை கொடுக்கிறார். உடனே அவ கற்பம் தெரிக்கிறார். அருமையானவங்களே, இது ஒரு நல்ல பாடம் எங்களுக்கு. இன்றைக்கு அநேகர் சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள், சொல்லி கொண்டிருக்கிறார்கள், நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். கர்த்தர் எங்களுடைய தேவைகளை எங்களுடைய வாய்களில் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே அறிகிறார் என்ற ஒரு வசனம் இருக்குதானே. அப்போ அந்த வசனத்தை வைத்துக்கொண்டு சொல்கிறார், நாங்கள் விண்ணப்பம் பண்ணவே தேவையில்லை, நாங்கள் விண்ணப்பம் பண்ண தேவையில்லை, ஆண்டவர் எங்களுடைய எல்லாவற்றையும் அறிகிறார் தானே, அவர் எங்களுக்கு எல்லாவற்றையும் தருவார் அப்படி என்று சொல்லுகிற ஒரு கூட்டத்தார் உண்டு. இன்னும் ஒரு சிலர் வாழ்க்கையில் நடக்கிறது தான் நடக்கும், என்ன தலையில் எழுதியிருக்கிறதோ அதுதான் நடக்கும் அப்படி என்று வாழுகிற ஒரு கூட்டத்தாரும் உண்டு. இப்படி பலதரப்பட்ட ஜனங்கள் வாழ்கிற உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை நீங்கள் இப்படியான அநேக காரியத்தை கேள்விப்பட்டிருப்பீர்கள். நான் சொல்லுவேன், இந்த ஈசாக்குடைய சம்பவம் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாடம். ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்ய வேண்டும். ஆண்டவர் வேண்டுதல் செய்ததன் பின்பதாய் பாருங்கள், அதை கொடுக்கிறார், அதுக்கு பதில் அளிக்கிறார். அப்போ ஆண்டவர் எதிர்பார்த்திருக்கிறார் தானே, ஈசாக்கு என்னிடத்தில் வேண்டுதல் செய்ய வேண்டும், விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்த்திருக்கிறார். கேட்ட உடனே கொடுக்கிறார். பாருங்க,
கர்த்தர் எப்படியோ கொடுக்கத்தான் வேணும். ஏனென்றால் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரல்ல, ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து எப்படியாவது கொடுக்கத்தான் வேணும். ஏனென்றால் இல்லாட்ட ஆண்டவர் பொய்யான ஒருவரை மாறிவிடுவார் அல்லவா. ஆண்டவர் எப்படியாவது கொடுக்கத்தான் வேணும். ஒருவேளை கட்டிக்கும் கொடுக்கத்தான் வேணும். ஏனென்றால் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், வேறு யாரோடாகவும் கொடுக்க முடியாது. ஆனால் இவ்வளவு பிந்தினதுக்கு காரணம் என்னவா இருக்கும் என்றால், ஈசாக்கு அவருடைய வாயினால் கேட்காமல் இருந்தது தான் அவருடைய பிந்துதலுக்கு காரணமாக இருக்கக்கூடும் என்று நான் நினைக்கிறேன். இது என்னுடைய நினைப்பு தான், வேதத்தில் இல்லை. அருமையானவர்களே, வேதத்தில் நீங்கள் எப்படி இன்றைக்கு ஜெபிக்கிறீர்கள் ஆண்டவரிடத்தில்? நீங்களும் இப்படி ஒரு நபராக இருக்கிறீர்களா? எல்லாமே தலைவிதி தான், எழுதினது தான், என்னுடைய கடவுள் எல்லாம் முன்னுக்கே எழுதிவிட்டார், எழுதினது தான் நடக்கும் அப்படி என்று சொல்லி கொண்டிருக்கிறீர்களா? இல்லாவிட்டால் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார், நான் ஜெபிக்க தேவையில்லை என்று சொல்லி கொண்டு இருக்கிறீர்களா? அருமையான வேதத்தில் ஒரு அழகான சம்பவம் ஒன்று இருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை சொல்லுகிற. ஒரு விதவை ஒரு நாள் இருந்தால் அந்த விதவை தினமும் போய் ஒரு பொல்லாத நியாயாதிபதி ஒருவன் இருக்கிற அந்த பட்டணத்திலே, அவன் ஒரு மனுஷனுக்கு பயப்படாதவன், தேவனுக்கும் பயப்படாத ஒரு நபர் கூட. ஆனால் இந்த விதவை தினமும் போய் அவனை என்ன செய்யறா, திரும்ப 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 கேட்கிறா தன்னுடைய பிரச்சனையை தீர்வு செய்து தரும்படிக்கு. அப்போ அந்த நியாயாதிபதி என்ன நினைக்கிறான், நான் ஒரு கடவுளுக்கு பயப்படாதவனாக இருந்தும் மனிதரை மதியாதவதாயும் இருக்கிற என்னை இவள் அடிக்கடி வந்து தொந்தரவு செய்யாதபடிக்கு இவளுக்கு நான் என்ன செய்வோம் என்றால் இந்த பிரச்சனையை தீர்த்து விடுவோம் என்று சிந்திக்கிறாள். அப்போ இயேசு அந்த கதையை சொல்வதன் காரணம் என்னென்றால், சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள் என்பதை அவர் சொல்லுகிறார். அருமையானவர்களை, நாங்கள் ஜெபிக்க வேண்டும். அப்போ ஒரு தரம் ஜெபிச்சிட்டோம் அப்படி என்று விடக்கூடாது. நாங்கள் ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். பாருங்க, ஈசாக்குடைய காரியம் எங்களுக்கு நல்ல ஒரு உதாரணம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லி இருந்தாலும் நம்முடைய சந்ததிக்கு ஆசீர்வதிப்பேன் என்று, அதனால ஈசாக்கு ஜெபிக்காம அப்படியே ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பாராக்கும் என்று இருந்திருந்தால் சொன்னதை செய்யத்தான் வேணும் அப்படி என்றுட்டு ஆண்டவர் சொல்லிட்டார் தானே, இதை செய்யலாம் அப்படி என்றுட்டு உட்கார்ந்திருந்திருந்தால் என்ன செய்யணும், காலம் தாமதமாகி கொண்டே போயிருக்கக்கூடும். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? சில நேரத்தில் உங்களுக்கு சில வார்த்தைகளை சொல்லியிருக்கக்கூடும், யாராவது வார்த்தைகளை போதகர்கள், ஊழியக்காரர்கள் இல்லாவிட்டால் ஆண்டவர் உங்களுக்கு பேசுகிறோம், இதை நான் உனக்கு செய்வேன், இதை உனக்கு நான் தருவேன், இதை இந்த வார்த்தையில் சில வார்த்தைகளூடாக ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கக்கூடும், இதை நான் செய்வேன் என்று. நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஆண்டவர் சொல்லிவிட்டார் தானே, நான் பேசாமல் இருப்போம், ஆண்டவர் எனக்கு எப்படியாவது செய்வார் அப்படி என்று இருக்கக்கூடாது. அந்த வார்த்தையை தினமும் சொல்லி அதை நினைவுபடுத்தி ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும் போது தான் அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். பாருங்கள், ஈசாக்குடைய ஜெபம் எங்களுக்கு ஒரு நல்ல உதாரணம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லி இருந்தாலும் காலதாமதமாகினது அவருடைய ஜெபத்துக்கு பதில் கிடைப்பதற்கு. ஏனென்றால் அவர் கேட்கும் வரைக்கும் ஆண்டவர் கொடுக்கவில்லை. இன்றைக்கு நீங்கள் கேட்கணும் ஆண்டவரிடத்தில். கேட்கும்போது அவர் உங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். வாக்கு தத்தங்கள் கிடைத்து விட்டதென்று நீங்கள் அலட்சியமாக இருக்காதீர்கள். அதற்காக ஜெபியுங்கள், அதை நிறைவேறுவதற்காக. இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் வேதத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி போட்டு நீங்கள் சும்மா இருக்கக்கூடாது. இன்றைக்கு வாக்கு தத்தமெல்லாம் ஆண்டவர் சொல்லி இதெல்லாம் இந்த வாழ்க்கையில் நிறைவேறும், ஏன்னா நான் ஒரு கிறிஸ்தவன் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறேன் என்று போட்டு நீங்கள் சும்மா இருப்பீர்களா இருந்தால் அதெல்லாம் நடைபெறுகிறது இல்லை. இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கும் போது தான் அந்த ஜெபம் எங்களோட வாழ்க்கையில் நிறைவேறும். அருமையானவர்களே, நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தகப்பன், தர விரும்புகிற தகப்பன், நன்மை செய்ய விரும்புகிற தகப்பன். நாங்கள் ஜெபிக்கும் போது தான் எங்களுக்கு தருகிறவர். ஈசாக்கினுடைய ஜெபம் எங்களுக்கு நல்ல ஒரு உதாரணமாக இருக்கிறது. இந்த நாளில் இருந்து உங்களுடைய காரியங்கள் ஒவ்வொன்றுக்காக, கர்த்தர் சொன்ன காரியங்கள் ஒவ்வொன்றுக்காக நினைவு கூர்ந்து ஜெபியுங்கள். அப்பொழுது நீங்கள் அவைகளை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். அவைகள் உங்களுக்கு கிடைக்கிறதா இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.